ஸ்கூல் டீச்சர். எனக்கு வயசு 58 ஆகுது. வயசு காரணமா என்னன்னு தெரியல. எனக்கு முழங்கால் வலியும், குறுக்கு வலியும் என்ன படாத பாடுபடுத்துச்சு. சரி, வீட்லயே ஓய்வெடுத்து உட்காரலான்னா, உட்கார்ந்தா குறுக்கு வலி, படுத்தா குறுக்கு வலி. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த வலியால நான் அவ்வளவு மன வேதனைப்பட்டேன். அப்பதான் ஒரு நாள் டிவில துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயில் விளம்பரம் பார்த்தேன். சரி, வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதுல துரந்தர் ஆயிலும் அக்குப்பஞ்சர் செப்பலும் இருந்துச்சு. இந்த ஆயில டெய்லியும் வலி இருக்கிற இடத்துல முட்டி, கை, முதுகு எல்லா இடத்துலையும் தடவுனேன். இது தேய்ச்ச உடனே ஒரு புகை வந்துச்சு. தேய்ச்சி கொஞ்ச நேரத்துல எனக்கு இருக்கிற வலி பறந்து போச்சு. இது கூடவே அக்குப்பஞ்சர் செப்பல் கொடுத்தாங்க சொன்னேன். அதை போட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்தேன். அந்த அக்குப்பஞ்சர் செப்பல்ல இருக்கிற பட்டன் ப்ரெஷர் மூலமா என் காலு வலி, மூட்டு வலி, இன்னும் குறுக்கு வலி இதெல்லாம் இருந்த இடம் தெரியாம போச்சு. இப்பெல்லாம் என்னால் சுலபமா நடக்க முடியுது, மாடிப்படி ஏற முடியுது, நான் நினைச்ச இடத்துக்கு சந்தோஷமா போக முடியுது. சொல்லப்போனா எனக்கு ஒரு 10 வயசு. உங்க உடம்புல எந்த இடத்துல வலி இருக்குதோ, கையில, காலில், முதுகுல, மூட்டுல கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா உடனே ரிலீஃப் தெரியும். இது அப்ளை பண்ணும்போது ஒரு புகை வரும். அந்த புகையோட புகையா உங்க வலியும் மறைஞ்சு போயிடும். இதுதான் துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலோட மேஜிக். இவ்வளவு நேரம் நம்ம துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் எப்படி உருவாகுது, நானோ டெக்னாலஜியால எப்படி பெயின் ரிலீஃப் கொடுக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், பொதுநல மருத்துவர்கிட்ட இந்த முட்டுவலி எதனால ஏற்படுது, இந்த துரந்தர் ஜாயிண்ட் பெயினால என்ன ரிலீஃப் ஏற்படுறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு நாம் 2 பேரும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பற்றி பேச போகிறோம். முதுகு வலி, மூட்டு வலி, கை வலி, கால் வலின்னு சொல்லிட்டு உடம்புல நிறைய வலிகள் இருக்கு. இது எதனால் ஏற்படுது, இதோட அறிகுறிகள் தான் என்ன? கண்டிப்பா சொல்றேன். மூட்டு வலி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் மட்டும் சொல்றேன். பொதுவா வயசாயிட்டாவே இந்த மூட்டு வலி பிரச்சனை ஏற்படும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இளமையா இருக்கும்போது நம்ம மூட்டுகள்ல சினோபிசியன் ஃப்ளூடுன்ற ஒரு திரவம் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது சுரக்கும். ஏஜ் ஆக பாத்தீங்கன்னா அந்த திரவத்தினுடைய சுரக்கும் தன்மை குறைஞ்சிரும். இதனாலதான் நம்ம கை, கால், தோள்பட்டை, மூட்டுகளுக்கு எல்லாம் ஒரு உராய்வு ஏற்படுது. அந்த உராய்வு தான் மூட்டு வலியா மாறுது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில சின்ன பசங்களுக்கு சின்ன வயசுலயே இந்த ப்ராப்ளம் வருது. அவங்க சரியான மருந்து எடுக்காத பட்சத்துலதான் நடக்கவே முடியாம கூட இந்த பிரச்சனை பெருசாகி விஸ்வரூபம் எடுக்குது. அப்புறம் ரொம்ப தூரம் பைக், கார் ஓட்டுறது, சிஸ்டம் முன்னாடி ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஒர்க் பண்றது, ஓய்வு இல்லாம எனி டைம் ஸ்டாண்டிங்லே இருந்து வேலை செய்யறது, இது எல்லாமே நம்ம உடம்புல உள்ள எலும்புகளையும்